இப்போ நாம் வெறும் பாலை குடிக்கிறதுக்கு பதிலா பால் கூட ஒன்று சேர்த்து குடிக்க போகிறோம். அதுக்கு தேவையானது பால் ஜில்லுன்னு இருக்கணும். பால் ஒரு பூஸ்ட்டு பாக்கெட்டு, சர்க்கரை தேவையான அளவு, அப்புறம் டம்ளரு. இப்போ நம்ம அதை செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பாலை உடச்சி ஊற்றுவோம். உடச்சி ஊற்றுடி. பாலை கட் பண்ணியாச்சு, உள்ளே ஊற்றியாச்சு. அளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பார்த்துட்டு பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நம்ம பூஸ்ட் எடுக்க போகிறோம். உடைக்கிறியா? பூஸ்ட் எடுத்தாச்சு. 4 பாக்கெட் போட போகிறதில்ல, ஒரு பாக்கெட்டில் டேஸ்ட்டு பார்த்துட்டு தான் இன்னும் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். பூஸ்ட்டு கட் பண்ணுங்கிறாங்க, ஆடு பண்ணுறாங்க. போதும் பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கங்க. சர்க்கரை தேவையான அளவு. இவ்வளோ போடாத, இப்போ மிக்ஸ் பண்ணணும். இப்போ கலர் பார்த்தீங்கன்னா கோல்டு காஃபி அளவுக்கு வரணும். இன்னும் வரல, வரும், ஆற்றுனா வரும். வெளியே தெரிக்குதுடி, சவுண்ட் என்ன எப்படி வருது? கலர் மாறவே இல்லைங்க. பூஸ்ட் கலரில் சர்க்கரை கரைஞ்சிருச்சா? குடிக்கும்போது இது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை பால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. பாலெல்லாம் எதுவும் கிருமிலாம் இருக்காது. ஏன்னா ஃபேக்ட்ரியிலேருந்து வரும்போதே நல்லா பேச்சுரேஷன் பண்ணி தான் கொண்டு வருவாங்க. கரைஞ்சிருச்சா? இன்னும் இல்லையா? டக்குன்னு கரையாதா? இப்படி கரைச்சிட்டே இருக்கிறதா சர்க்கரையை? கட் பண்ணி நான் இது கட் பண்ணி திரும்ப ஆட் பண்ணி நல்லா கரைக்கணும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கரைய மாட்டேங்குது. நல்லா ஆற்றுனா தான் கரையும். அப்படியே அழுக்கு கையோடு போட்டுடணும். அது நீ நல்லா கலக்கணும். கொஞ்சம் சாம்பிள் நான் குடிச்சு பார்க்குறேன். சர்க்கரை கரெக்டாக இருக்குதா, பூஸ்ட் கரெக்டாக இருக்காங்க? கொஞ்சம் கூட கொஞ்சம் ஊற்றி கொடுங்க. வெறும் டம்ளர் கொடுக்குறேன். ஓகே, அளவெல்லாம் கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ நமக்கு பாருங்கள், நல்லா இருக்கும். ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாய்.